அத்தியாயம் 28 மூதாதையர் பின்னடைவு. இந்த இரத்தத்துடன் வலுக்கட்டாயமாக இணைக்க முயற்சித்ததால் உங்கள் சாத்தியமான திறன் திறக்கப்பட்டது. சாத்தியமான திறன் இரத்த இணைவு திறனாக உருவாகியுள்ளது. வாழ்த்துக்கள்! மறைக்கப்பட்ட திறமையான இரத்த இணைவை வெற்றிகரமாக திறந்துவிட்டீர்கள். இனிமேல் நீங்கள் இணைவு முயற்சி செய்து இணக்கமான பிற இரத்தத்தை உங்கள் சொந்த இரத்தமாக மாற்றலாம். கவனம்! உங்கள் தனித்துவமான திறமையான இரத்த இணைவு திறனால் இணைவு செயல்முறை சீராக நடந்து வருகிறது. குறிப்பு: உங்கள் தனித்துவமான வம்சாவளியின் விளைவுகள் காரணமாக எந்த திறனை பெறுவது என்பதற்கு இடையில் உங்களுக்கு 3 தேர்வுகள் வழங்கப்படுகின்றன. சாத்தியமான திறன்கள் பின்வருமாறு: சரியான உருமாற்றம். முக மாற்றத்திற்காக அவர்களின் முகபாவனையை பகுப்பாய்வு செய்வதன் மூலமோ அல்லது அவர்களின் இரத்த மாதிரியை எடுத்து முழுமையான உருமாற்றத்திற்காக பகுப்பாய்வு செய்வதன் மூலமோ உங்கள் உடலை யாருடனும் மாற்றும் திறன். இருப்பினும் இந்த திறன் உருமாற்றம் செய்யப்படுபவரின் உடலில் இருக்கக்கூடிய எந்த சக்தியையும் பிரதிபலிக்கிறது. மேலும் முழுமையான உருமாற்றத்தை பயன்படுத்தும்போது நீங்கள் பெண்ணாக உருமாற முடியாது. மூதாதையர் பின்னடைவு இது உங்கள் வேர்களுக்கு பின்வாங்கும் திறன். இந்த திறன் ஒருவர் தங்கள் இரத்தங்கள் அல்லது பரம்பரைகள் மூலம் செல்வத்தை பெரிதும் நம்பியுள்ளது. எனவே ஒருவருக்கு கணிசமான பரம்பரை அல்லது பின்னணி இல்லை என்றால் இது பயனுள்ளதாக இருக்காது. இருப்பினும் இதை பயன்படுத்துபவருக்கு குறிப்பிடத்தக்க பின்னணி இல்லை என்றால் இந்த திறன் பயனற்றதாக இருக்கலாம். இருப்பினும் இந்த திறனை பயன்படுத்துபவருக்கு ஒரு தனித்துவமான பின்னணி அல்லது மூதாதையர்கள் இருந்தால் அவர்களின் இரத்தத்தில் செயலற்ற நிலையில் இருக்கும் அவர்களின் மூதாதையர்களின் மறைக்கப்பட்ட திறன்களை அவர்களால் எழுப்ப முடியும். இந்த செயல்முறை பெரும்பாலும் இந்த திறனை பயன்படுத்துபவரின் தோற்றத்தை மாற்றுவதை உள்ளடக்கியது. பாலின உருமாற்றம் இது உங்களை எதிர்பாலினமாக முழுமையாக மாற்றிக்கொள்ளும் திறன். உங்கள் விஷயத்தில் ஒரு பெண்ணின் அனைத்து சொத்துக்களும் அப்படியே இருக்கும் ஒரு பெண்ணாக முழுமையாக மாறுவதாகும். கவலைப்பட வேண்டாம், ஏனெனில் உங்கள் பாலினத்தை முழுமையாக மாற்றுவதன் மூலம் ஒரு நன்மை உண்டு. அதாவது பெண்கள் மட்டுமே பயிற்சி செய்யக்கூடிய நுட்பங்களை கற்றுக்கொள்ளும் திறன் அல்லது ஒரு புதிய திறமையை வளர்த்துக்கொள்ளும் திறன். இருப்பினும் நீங்கள் இந்த நிலைக்கு மாறும்போதெல்லாம் ஒரு லேசான பக்க விளைவு இருக்கும். அதாவது நீங்கள் இறுதியாக புதிய உடலுக்கு சரிசெய்யும் வரை சில நாட்களுக்கு உங்கள் புதிய உடலில் ஹார்மோன் ஏற்றத்தாழ்வு ஏற்படும். நீங்கள் புதிய உடலுக்கு முழுமையாக மாற்றியமைத்தவுடன் நீங்கள் மாற்றத்தை செயல்தவிர்த்து மீண்டும் மாற்றமடையாவிட்டால் இனி எந்த பக்க விளைவுகளும் இருக்காது. நினைவூட்டல்: இரண்டாவது திறனான மூதாதையர் பின்னடைவு அமைப்பால் பெறப்படவில்லை. நீங்கள் தேர்வு செய்வதற்கு முன் கவனமாக சிந்தியுங்கள். கடைசி தேர்வுக்கு மிருதன் எதிர்வினையாற்றவிருந்தார். ஆனால் நினைவூட்டலை பார்த்ததும் அவன் அமைதியடைந்து, எனக்கு புரிகிறது, எனவே இரண்டாவது தேர்வு உங்களுடையது அல்ல என்று முணுமுணுத்தார். மிருதன் சிறிது நேரம் யோசித்துவிட்டு இறுதியாக தொடர்ந்தான், அது உங்கள் செயல் இல்லை என்றால் அது ஒருவேளை முன்பு அறியப்படாத அந்த சக்தியுடன் தொடர்புடையதா? சிஸ்டத்திலிருந்து எந்த பதிலும் வரவில்லை. ஆனால் அது மிருதனுக்கு ஒரு பொருட்டல்ல, ஏனெனில் சிஸ்டத்திலிருந்து கொடுக்கப்பட்ட குறிப்பை வைத்து அவன் அதை சரியாக யூகித்துவிட்டான் என்பதே இதன் பொருள். அந்த அறியப்படாத சக்தி மீண்டும் வந்துவிட்டது, இல்லையா? அது என்னவென்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அது ஏன் எனக்கு தீங்கு விளைவிக்காமல் எனக்கு உதவ முயற்சிக்கிறது என்று தோன்றுகிறது என்று யோசித்த பிறகு மிருதன் கூறினான். பின்னர் எதிர்பார்ப்புடன் சிரித்தான். முதல் திறன் தேர்வை கவனமாக ஆராய்ந்த பிறகு மிருதன் தயங்கினான். இது நிச்சயமாக ஒரு தனித்துவமான திறமை, யாராகவும் மாறும் திறன். மேலும் ஒரு முன்னிபந்தனை பூர்த்தி செய்யப்பட்டால் முழுமையான மாற்றம் சாத்தியமாகும் என்றும் அது கூறியது. ஒருவர் முழுமையாக யாராகவும் மாறி அவர்களின் தோற்றத்தை எடுத்து அதன் மூலம் அவர்களின் அடையாளத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அர்த்தமல்லவா? நீங்கள் அவர்களின் ஆற்றலை நகலெடுக்க முடியாது என்றாலும் மற்ற தரப்பினர் நீங்கள் வெளிப்படுத்தும் ஆற்றல் வகை போன்ற வெளிப்புற விவரங்களுக்கு கவனம் செலுத்தவில்லை என்றால் நீங்கள் இதை ஊடுருவலுக்கு பயன்படுத்தலாம். இந்த திறனின் நன்மை தீமைகளை மிருதன் பகுப்பாய்வு செய்தான், மேலும் திருப்தியால் நிரப்பப்பட்டார். பின்னர் அவன் தனது கவனத்தை இரண்டாவது திறனான மூதாதையர் பின்னடைவு மீது திருப்பினார். இந்த திறன் விளக்கத்திலிருந்து மட்டும் உங்களுக்கு சில அற்புதமான குடும்ப பின்னணி அல்லது தனித்துவமான அல்லது சக்தி வாய்ந்த திறன்களைக் கொண்ட மூதாதையர்கள் இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. மிருதன் புரிந்துகொண்டு யோசித்தான். அதிர்ஷ்டவசமாக மிருதனின் பெற்றோர் இருவரும் அற்புதமான வேட்டைக்காரர்களாக இருந்தனர். இதனால்
அவர்களின் வம்சாவளியினர் சக்தி வாய்ந்த திறன்களைக் கொண்டிருக்க வேண்டும். மேலும் அந்த வம்சாவளியினர் இப்போது அவனது சொந்த வம்சாவளியினரிடையே உள்ளனர். அதை பெறுவதற்காக காத்திருக்கிறார்கள். எனது இரத்த வம்சாவளி முன்னிபந்தனையில் எந்த பிரச்சினையும் இல்லாததால் நான் குறிப்பிட்ட வம்சாவளியாக மாறும் வரை எனது தோற்றம் மாறக்கூடும். உதாரணமாக, நான் என் தந்தையின் வம்சாவளியை தட்டினால் என் தோலின் நிறம் கருமையாகிவிடும். அதற்கு பதிலாக என் தாயின் வம்சாவளியை தட்டினால் என் தோற்றம் மேலும் ஆசியராகத் தோன்றலாம். மேலும் என் தாயின் உள்ளார்ந்த பனிக்கட்டி உறவு அல்லது என் தந்தையின் இரத்த வம்சாவளியைச் சேர்ந்த வேறு ஏதாவது போன்ற எந்தவொரு இரத்த வம்சாவளி திறனையும் எழுப்ப வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. எனக்கு இரத்த வம்சாவளியைச் சேர்ந்த கையாளும் திறன் தேவையில்லை என்றாலும் அது எனது இரத்த அதிகாரத்திறனிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது என்பதை பார்க்க முயற்சிப்பது மதிப்புக்குரியது. இந்த விஷயத்தை பற்றி மிருதன் ஆழமாகச் சிந்தித்தான். சிறிது நேரத்திற்குப் பிறகு அவன் இறுதியாக தனது முடிவை எடுத்தான். இந்த 2 திறன்களும் நல்லது, ஆனால் உடனடி மனநிறைவை தருவதை விட சாத்தியக்கூறுகளைக் கொண்ட ஒன்றை அவன் தேர்ந்தெடுக்க வேண்டியிருந்தது. கடைசி திறமையைப் பொறுத்தவரை சரியான மனநிலையில் யார் அத்தகைய திறமையை தேர்ந்தெடுப்பார்கள்? நான் நிச்சயமாக ஒரு ஆணாகவே இருக்க விரும்புகிறேன். நான் சில நுட்பங்களை கற்றுக்கொள்ள முடிந்தாலும் அல்லது சில திறன்களை பெற்றாலும் அதற்காக நான் இன்னும் ஒரு பெண்ணாக மாறமாட்டேன். அந்த பக்க விளைவுகளைப் பற்றி சொல்லவே வேண்டாம். டிஎஸ்கே 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 ஒரு ஆணுக்கு அது ஒரு பயங்கரமான அனுபவமாக இருக்கும். எனவே நான் அதை கடந்து செல்கிறேன். மீதமுள்ள 2 தேர்வுகளை மட்டுமே தேர்ந்தெடுக்கத் தகுதியான உண்மையான திறன்களாக விட்டுவிடுகிறேன். அந்த எண்ணத்தை மனதில் கொண்டு அவன் தொண்டையை லேசாக செருமிக்கொண்டு படுக்கையில் தன்னை சரிசெய்து கொண்டு தன் எண்ணங்களால் பதிலளித்தான். நான் முடிவு செய்துவிட்டேன். மூதாதையர் பின்னடைவை எனது நிரந்தர திறனாகத் தேர்ந்தெடுக்கிறேன். மிருதன் தீர்க்கமாக பேசினான். உறுதியாக இருக்கிறீர்களா? ஆம் என்று மிருதன் தயக்கமின்றி உறுதிப்படுத்தினார். பதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. புதிய திறனை எழுப்புதல். தயவு செய்து காத்திருங்கள். அப்படிச் சொன்ன உடனேயே மிருதனுக்கு லேசான அசௌகரியம் ஏற்பட்டது. ஏனெனில் அவனது இரத்தம் கொதிக்கும் நீரோட்டங்களால் நிரம்பி வழிந்தது போல் உணர்ந்தான். ஆனால் விந்தையாக அந்த ஓநாய் போன்ற உயிரினத்தின் இரத்தத்தை அவன் கடைசியாக உட்கொண்டபோது இருந்ததைப் போல அது வலிக்கவில்லை. இந்த உணர்வு அதைவிட மிகவும் நன்றாக இருந்தது. ஒருவேளை அவன் ஒரு திறன் பெற்றவராக விழித்தெழுந்ததாலும் அவனது உடல் திறன்கள் வெகுவாக மேம்பட்டதாலும் அவன் முதல் முறையாக இரத்தம் குடித்தபோது ஏற்பட்ட அதே வலியை உணரவில்லை, அல்லது வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம் என்பதை அவனால் உணர முடியவில்லை. ஆனால் அந்த அரக்கர்களை சந்தித்த அந்த உண்மையுள்ள நாளில் தனது வாழ்க்கையையே திருப்பிப் போட்ட அவனுக்கு அது எதுவும் முக்கியமில்லை. மிருதன் இப்போது அந்த அமானுஷ்யமான சோகரியமான உணர்வில் மூழ்கியிருந்தபோது திடீரென ஒரு அறிவிப்பு அவனை எண்ணங்களிலிருந்து எழுப்பியது. நீங்கள் திறமையின் வடிவத்தில் மூதாதையர் பின்னடைவு என்ற திறனை வெற்றிகரமாக எழுப்பியுள்ளீர்கள். இந்த புதிய திறனை பற்றிய கூடுதல் தகவலுக்கு உங்கள் நிலைத்திரையைச் சரிபார்க்கவும். கடைசியா, இந்த உருமாற்றத் திறனை பயன்படுத்திய பிறகு நான் என்ன ரூபம் எடுப்பேன்னு யோசிக்கிறேன். காத்திரு, இப்போ இரவு 9 மணி ஆகுது. நான் தூங்க வேண்டிய நேரம் இது. நாளைக்கு பார்க்கணும்னு நினைக்கிறேன். சரி, நாளைக்கு என்ன செய்யணும்னு இன்னும் முடிவு பண்ணல. அறிவு புள்ளிகளுக்காக காட்டில் சில பிறந்த மிருகங்களை வேட்டையாடப் போகலாமா, அல்லது எனக்கு சொந்த திறன் இருக்கிறப்போ மெய்நிகர் சிமுலேட்டரை பயன்படுத்தி சண்டை பயிற்சி செய்யலாமா? மிருதன் சிந்தனையில் முணுமுணுத்தான். எவரும் தங்கள் கைகளில் பெறக்கூடிய சில அடிப்படை சண்டை நுட்பங்களை பயிற்சி செய்ய மிருதன் மெய்நிகர் சிமுலேட்டரை பயன்படுத்தி வந்தான். சிறந்த சண்டை நுட்பங்களை பயிற்சி செய்ய ஒருவர் விரும்பினால் அத்தகைய நுட்பங்களை பெறுவதற்கு முன்பு அவர்கள் பல்கலைக்கழகத்தில் நுழையும் வரை காத்திருக்க வேண்டும். இப்படியிருந்தாலும் மிருதன் பல வருடங்களாக மெய்நிகர் மற்றும் நிஜ உலகில் சில அடிப்படை குத்தும் நுட்பங்களை மட்டுமே பயிற்சி செய்து வந்தான். எனவே அவன் தனது அடிப்படைகளில் மிகுந்த நம்பிக்கையுடன் இருந்தான். ஆனால் அப்போது அவனுக்கு எந்த திறனும் இல்லை. இருப்பினும் இப்போது அவன் தனது திறனை விழித்துக் கொண்டதால் முன்பு இருந்ததை விட இப்போது வித்தியாசம் உள்ளதா என்பதை பார்க்க மெய்நிகர் உலகில் தனது குத்தும் நுட்பங்களை மீண்டும் சோதிக்க விரும்பினான். மேலும் மிருதன் தனது திறன்களை சோதிக்க விரும்பியதற்கு மற்றொரு காரணமும் உள்ளது. அதாவது மெய்நிகர் சண்டை. மந்திரம் மற்றும் பிற வகையான ஆற்றல்களின் உதவியுடன் மேம்படுத்தப்பட்ட தற்போதைய தொழில்நுட்பத்துடன் மெய்நிகர் யதார்த்தம் இப்போது ஒரு எளிய சாதனையாக மாறிவிட்டது. ஏனெனில் ஆற்றல்களும் நுட்பங்களும் ஒரு வகையான மெய்நிகர் உலகத்தை ஒரு மாயை வடிவத்தில் உருவாக்க முடியும்.
அங்கு ஒருவர் ஒருவருக்கொருவர் எதிர்த்துப் போராட முடியும். ஆனால் பொதுவாக ஒருவர் தங்கள் உடல்களுடன் மாயைக்குள் நுழைய வேண்டியிருக்கும். ஆனால் இந்த ஆற்றல்களும் அல்லது நுட்பங்கள் மற்றும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் கலவையுடன் மெய்நிகர் உலகிற்குள் உடல் ரீதியாக நுழைய வேண்டிய அவசியமில்லை. ஒருவர் தனது நனவை அல்லது மானா வடிவத்தை மெய்நிகர் இயந்திரம் மூலம் மாற்றினால் போதும். ஒருவர் தனது திறன்களை முழுமையாக பயன்படுத்தி மற்றவர்களுக்கு எதிராக பயிற்சி செய்ய முடியும். உண்மையில் யாரையும் காயப்படுத்தாமல் அல்லது உடல் ரீதியாக சோர்வடையாமல். ஒருவரின் திறன்கள் மற்றும் நுட்பங்களை மனரீதியாக பயிற்சி செய்வதற்கான மிகவும் பயனுள்ள முறையாக இது இருந்தது. இயற்கையாகவே உங்கள் மானா பயிற்சியின் விளைவுகளைக் காண நிஜ உலகில் ஒருவரின் திறன்களையும் நுட்பங்களையும் பயிற்சி செய்வது இன்னும் அவசியமாக இருந்தது. இதெல்லாம் நல்லதாக இருந்தாலும் மிருதன் நீண்ட காலத்திற்கு முன்பு தேர்ச்சி பெற்ற சில அடிப்படை நுட்பங்களை பயன்படுத்துவதை விட ஒரு உயர்நிலை கைமுஷ்டி நுட்பத்தை பயிற்சி செய்ய விரும்பினான். அது நடக்க அறிவு புள்ளிகள் தேவைப்பட்டது. பதிவு செய்யப்பட்ட நுட்பங்களை அறிவு புள்ளிகளை பயன்படுத்தி அவனால் புரிந்து கொள்ள முடியும் என்று அமைப்பு குறிப்பிடுகிறது. எனவே இந்த புள்ளிகளை பெறுவதற்கு ஒரு அறிவார்ந்த உயிரினத்தையோ அல்லது அதிக மானா ஆற்றல் கொண்ட ஒன்றையோ கொல்ல வேண்டியிருந்ததால் அவன் சில அறிவு புள்ளிகளை சேகரிப்பது சரியாக இருந்தது. மேலும் இதற்கு முன்பு அவன் எந்த அறிவார்ந்த உயிரினத்தையும் கொன்றதில்லை. எனவே இப்போது அதை முயற்சித்து பார்க்க ஒரு நல்ல நேரம். அடிப்படையில் அவன் கடைசியாக கணினியின் காட்சியை சரிபார்த்தபோது தன்னிடம் எந்த அறிவு புள்ளிகளும் இல்லை என்பதை கண்டுபிடித்தான். முதல் முறையாக கணினியின் காட்சியை சரிபார்த்தபோதுதான் தவறாக நினைக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்த மிருதன் மீண்டும் வெற்றிடத்தை பார்த்தான். அறிவு புள்ளிகள் 0. நிச்சயமாக அவன் முன்பு அதை சரிபார்த்தபோது அதை தவறாக பார்க்கவில்லை. அது உண்மையில் அவனுக்கு 0 புள்ளிகள் இருப்பதாக கூறியது. அதாவது அவன் கற்றுக்கொண்ட எந்த நுட்பங்களையும் அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை.